ஒரு ஹானஸ்டான கொஷின் கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை இஎம்ஐ ஓடிட்டு இருக்கு? மொபைல் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இந்த இஎம்ஐ முடிஞ்சா நமக்கு என்ன மிச்சம்? லோன் முடிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த இஎம்ஐ அமௌண்ட் அப்படியே கையில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? 95% பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. வாங்க இன்னைக்கு இஎம்ஐயை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இஎம்ஐயும் எஸ்ஐபியும் மாதம் போகுது. ஆனால் இங்கே நடக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐன்றது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், எஸ்ஐபின்றது ஃப்யூச்சருக்கான ஒரு பீஸ். எஸ்ஐபி அப்படின்னா என்ன? நான் இதோட டெஃபினிஷன் சொல்லாமல் சாதாரணமாக சொல்கிறேன். சேலரி வந்த உடனேயே இந்த அமௌண்ட்டு என்னோடய ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சைடில் ஒதுக்கி வைக்கிற அமௌண்ட்டு தான் எஸ்ஐபி. 2000, 3000 இந்த அமௌண்ட்டு இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம மாதம் கரெக்டாக சேவ் பண்ணி வைக்கிற அந்த கன்சிஸ்டன்சி தான் இங்கே ஹீரோவே. இஎம்ஐ டு எஸ்ஐபி கன்வர்ஷன் பிளான். இப்போது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இஎம்ஐ முடிஞ்சதும் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணாமல் எஸ்ஐபிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இஎம்ஐக்கு பழகின மைண்டுக்கு எஸ்ஐபி ரொம்ப ஈஸியாக செட் ஆகும். நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் இஎம்ஐ ரொம்ப காலமாக கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஃபோர்ஸ்டான டிசிப்ளின் இருக்கும். அவங்களுடைய செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இஎம்ஐ டேட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி நாளே அந்த அமௌண்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதே பழக்கம் எஸ்ஐபிலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதம் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக அவங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இஎம்ஐ கட்டின பழக்கம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்யூச்சர் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய, நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போது இஎம்ஐயை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுற ஒரு ஸ்மார்ட்டான ஃபார்முலா கொடுக்குறேன். இஎம்ஐ அமௌண்ட் ஈக்குவல் டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஒரு மொபைல் இஎம்ஐ ஓடிட்டு இருக்குது, 1000 ரூபாவோட இஎம்ஐ ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அதை எஸ்ஐபியில் போட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு ஹவுசிங் லோனுக்கோ இல்லை ஒரு கார் லோனோ நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க, 15,000 ரூபாயோ 12,000 ரூபாயோ அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது? இப்போது ஒரு 12,000 ரூபாய் இஎம்ஐ இருந்தது, லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்போது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 8,000 ரூபாய் எஸ்ஐபிக்கு போட்டுருங்க, 2,000 ரூபாய் பிபிஎஃப்க்கு போட்டுருங்க, 2,000 ரூபாய் ஆர்டிக்கு போட்டாலும் சரி, இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனியாக எடுத்து வச்சாலும் சரி. இஎம்ஐயை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதோடைய டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த மெத்தடை ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் எமர்ஜென்சி ஃபண்டே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால், எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கு அதிக அமௌண்ட் ஃபஸ்ட்டு அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை ரீச் பண்ணுற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கோல் ரீச் ஆனதுக்கப்புறம் எஸ்ஐபிக்கு அதிக அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் இடையில எமர்ஜென்சி வந்தால் உங்கள் சேவிங்ஸ் உடையக்கூடாது. பைக் இஎம்ஐ முடிஞ்சால் எஸ்ஐபி ஸ்டார்ட், மொபைல் இஎம்ஐ முடிஞ்சால் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எஸ்ஐபின்றது ஒரு வெல்த் பில்டர், பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மாதம் ஆட்டோ டெபிட் ஆகும். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குது, அதில் நம்மளுக்கு ஆவரேஜாக தான் இதில் ஆகும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் லார்ஜ் கேப் ஃபண்டுலேயும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். டைமோட மேஜிக் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். மாதம் மந்த்லி 5,000 ரூபாய் எஸ்ஐபியில் போடுறீங்க, 20 வருஷத்துக்கு போட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 12 லட்சம் ரூபாய். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 to 50 லட்சம் ரூபாய் ஆகும். இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே ரியல் சேலரி. எஸ்ஐபி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் லாஸ்ட்டில் ராக்கெட் மாதிரி போகும். உங்களுக்கு மார்க்கெட் பற்றின பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டி சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அமௌண்ட் சேஃப்டியாக இருக்கும். ஆர்டியில் மணி சேஃப்டியாக இருக்கும். க்ரோத் அவ்வளோ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எஸ்ஐபியில் க்ரோத் இருக்கும். இப்போது பிபிஎஃப் அதை பற்றி பார்க்கலாம்.
பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து சேஃப்டி ப்ளஸ் டேக்ஸ். லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். இதில் வந்து ரிஸ்க் வந்து 0வாக இருக்கும். இது எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் 1000 ரூபானா கூட இதில் ஓகே. இஎம்ஐக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது நமக்கு பீஸ் கொடுக்கும். இஎம்ஐயில் நம்மளை விட்டு மணி போகும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மணி க்ரோ ஆகும். நம்ம கட்டுற இஎம்ஐனால் பேங்க்கு தான் இங்கே ரிச் ஆகுது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம தான் இங்கே ரிச் ஆகிறோம். இஎம்ஐ நம்மளுடைய இன்கம்மை கண்ட்ரோல் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணும். எல்லா கடனும் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ரிலீஃப். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கான்ஃபிடென்ஸ். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கடன் இல்லாத லைஃப்பை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய சாய்ஸ் கொடுக்கும் ஒரு ஃப்யூச்சரையும் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்றைக்கே எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ண சொல்லலை, ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒன் டிசிஷன். நெக்ஸ்ட்டு இஎம்ஐ ஏதாவது ஒன்று முடிஞ்சால் கூட இது எஸ்ஐபியாக தான் நான் மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் செல்ஃப் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு இன்றைக்கி நாம் கொடுக்குற கிஃப்ட்டு தான் எஸ்ஐபி. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எல்லா கடனும் முடிச்சுட்டு அந்த இஎம்ஐ எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுற ஐடியா உங்களுக்கு இருக்குது, அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இஎம்ஐ டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அது ரிலேட்டடான வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.